நான் உங்க மனசு பேசுறேன். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாரி இருக்கும். சரி, நம்மளோட வாழ்க்கையில நம்ம யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்ல. உங்களையும் யாரும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை. நீங்க வாழணும்னு ஆசைப்படுங்க. உங்க வாழ்க்கைய யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீங்க. இதுல எங்க அப்பா சொல்லிக் குடுத்த விஷயங்கள்ல ஒண்ணுதான் இது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஞாபகப்படுத்துறேன். ஒருவேள நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன். என்னோட இறுதி ஊர்வலத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த அழுகுரல்கள் எல்லாம் முழுமையா அடங்கியிருக்கும். அடுத்த வேளை சாப்பாட பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை சாப்பாடு இல்லன்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்றத பத்தி பேசுவாங்க. ஒருவேளை எனக்கு பேரனோ, பேத்தியோ இருந்தா ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. வந்த கூட்டத்துல சின்ன பசங்க யாராவது இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு ஃபோன் நம்பர சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரி தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலார நடந்துட்டு வருமேன்னு சொல்லி, வீட்ல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் டீ கடை வரைக்கும் போயிருவாங்க. சாப்பிட்ட இலையும், குப்பையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கலாமேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரரு கோவமா இருப்பாரு. ஐயய்யோ! ஒரு அவசரமான சிச்சுவேஷன். அதனால நேர்ல வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்காரர் ஃபோன் பண்ணி என் பையன்கிட்டயோ, பொண்ணுகிட்டயோ கேட்கிறாரு. அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு கறிக்கு காரம் எவ்வளவு போடலாம் அப்படின்றத வீட்ல இருக்கவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. வந்துட்டுமே பக்கத்துல இருக்க இன்னொரு சொந்தக்கார வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி வந்திருக்க சொந்தக்காரங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. நமக்கு வந்த பங்கு கரெக்ட்டா? இல்ல அதிகமா, கம்மியான்னு சொல்லிட்டு பங்காளிங்க அவங்களுக்குள்ள பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கரையத் தொடங்கும். அடுத்து வர கொஞ்ச நாள்ல நான் செத்து போனதே தெரியாம வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால்ஸ்லாம் வரலாம். நான் வொர்க் பண்ண இடத்துல இருந்து என்ன பார்க்கறதுக்கு யாராவது வரலாம். ஒரு வாரம் கழிச்சு என்னோட டெத் நியூஸ் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க என்ன பத்தி விசாரிக்கலாம். Facebookல என்னோட கடைசியா நான் என்ன போஸ்ட் போட்டேன், என்னோட போஸ்ட் திரும்ப வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிற மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு என் பொண்ணுக்கோ, என் பையனுக்கோ எமர்ஜென்சி லீவ் முடிஞ்சு எல்லாரும் வேலைக்கு கிளம்பியிருப்பாங்க. ஒரு மாச முடிவுல என்னோட வாழ்க்கை துணை ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு, ஒரு காமெடி ஷோ பார்த்து சிரிச்சுட்டு கூட இருக்கலாம். அடுத்து வர மாதங்கள்ல என் நெருங்கிய சொந்தக்காரங்க சினிமாக்கோ, பீச்சுக்கோ சகஜமா போயிட்டு வரலாம். இத்தன பேரோட உலகமும் எப்பயும் போல ரொம்ப இயல்பா நடந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஆலமரத்தோட இலை ஒண்ணு வாடி உதிர்ந்து போச்சுன்னா, நம்ம வாழ்ந்ததுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. மழை பெய்யும், எலக்ஷன் வரும், பஸ்ல கூட்டம் வழக்கம் போல தான் இருக்கும். ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆகலாம், திருவிழா வரும், கிரிக்கெட் நடக்கும், மேட்ச் நடக்கும், பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும். சொல்லப்போனா நம்ம வீட்ல இருக்க செல்ல பூனைங்க, குட்டி பூனை, நாய் எல்லாமே அதோட வேலைய கரெக்ட்டா செய்யும். எல்லாம் நடுவுல என்னோட ஃபர்ஸ்ட் வருஷம் திதி. அது மட்டும் கொஞ்சம் கிராண்டா நடக்கும். கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போயிட்டு இருக்கும். உங்கள பத்தி யாருமே பேச மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பழைய ஃபோட்டோல நம்மளோட ஜெனரேஷனோ, இல்ல நம்மளோட துணையோ, இல்ல நம்ம பசங்களோ அத பார்த்து இவங்க வந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு தாட் வரும். அதுவும் அந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது மட்டும். நம்ம ஊர்லயோ, சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் நம்மள பத்தி அவங்க அப்படி பண்ணாங்கப்பா, இவங்க இப்படி இருந்தாங்கப்பா அப்படின்னு பேசுறது ரொம்ப அபூர்வமா இருக்கும். மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, வேற எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம். மத்தபடி நாம இல்லன்னா எதுவும் பெருசா மாறப் போறதில்ல. ஏதோ குடிமுழுகியும் போறதில்ல. அடுத்தடுத்து வருஷம் போயிட்டே தான் இருக்கும். சோ, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சொற்பமானது. இன்னைக்கு நாம இருக்கோம்னா, நாளைக்கு நம்ம இல்லனாலும் நம்மளோட நினைவுகள் அது கூட சீக்கிரத்துல அழிஞ்சு போயிடும். எல்லாரும் நம்மள ஈஸியா மறந்துருவாங்க. இப்படி சீக்கிரமா மறக்கிற இந்த மனுஷங்கள நம்ம யார திருப்திப்படுத்த போறோம்? யாருக்காக இவ்ளோ பதட்டமா ஓடுறோம்? நம்ம வாழ்க்கை தானே. நமக்கு ஏத்த மாரி, நமக்கு புடிச்ச மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக இவ்ளோ போராட்டம்? ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ்? ஏன் இவ்ளோ டிப்ரஷன்? ஒரு நாளாவது நிம்மதியா படுத்து தூங்கியிருக்குமா? நிம்மதியா சாப்ட்டுருக்குமா 3 வேள? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு அப்பா, அம்மா இருக்காங்க. நமக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. நாம என்ன சொல்லிக் குடுக்குறோமோ, அததான் அவங்களும் பண்ணுவாங்க. நாம கரெக்ட்டா இருக்க ட்ரை பண்ணணும்னு ஏன் நம்ம ஒரு நாள் கூட யோசிக்க மாட்றோம்? யாரோ வராங்க, போறாங்க. யாருமே இன்னைக்கு நம்ம நினைவுல இல்லல்ல. சோ யாருக்காக பயப்படணும்? யாருக்காக நம்ம சுய கௌரவத்த விட்டு குடுக்கணும்? எதுக்காக பயப்படணும்? இப்படி ஓடி, ஆடி, உழைச்சு என்ன கொண்டு போறோம்? இருக்க வாழ்க்கைய ரசிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய் சேரலாமே. எனக்கு ரொம்ப புடிச்ச என் அப்பா எனக்கு சொன்ன விஷயத்துல இதுவும் ஒண்ணு. யோசிங்க. யோசிச்சு உங்க லைஃப கரெக்ட்டா ரன் பண்ணுங்க.